மார்னிங், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வேர் ஹவுஸ் ஜாப் இஸ்ரேலுக்கு வந்திருக்குது. இதில் தெளிவாக பாருங்க. இந்த வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு கூட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு தான் போட்டு வருது. அதனால எனக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி அதுக்கு தான் எலிஜிபிலிட்டி. அந்த இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல அழிஞ்சு கிடக்காத ஊரை நிறுத்தி காட்டுங்க. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் யார் வேணாலும் நோ அப்ஜெக்ஷன், பெர்மிட் வாங்கிக்கிங்க அப்படிதான். ஆனால் அப்போ மற்ற செக்டாருக்கெல்லாம் ஆள் தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் உள்ளே கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு வைக்கிறாங்க. அது எதுவும் பண்ணிக்கிறதும் இதில் வேர் ஹவுஸ் இருந்தால் பண்ணுங்க. நான் ரேட்டு முதல்ல சொல்கிறேன். இஸ்ரேல்லாம் ரொம்ப ரேட்டு. இப்போ 6.5 கூட கிடைக்க மாட்டேங்குது. ஹைதராபாத் ஏஜென்ட்டு 9 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான். ஏன்னா அப்படி தான் கிடைக்குதான் அவன் சொல்கிறான். ஆனால் அதுக்கும் ஆள் ஏறி போடுறாங்க. தெரியல, என்னால் எனக்கு கஷ்டமாக இருக்குது இவ்வளோ சொல்லணுமான்னு. ஆனால் காசு கம்மியாக கேட்டால் நமக்கு ஆர்டர் கிடைக்காது. பாஸ்போர்ட் காப்பி அனுப்பிச்சிட்டு சும்மா தான் உட்காந்துருக்கணும். பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ இஸ்ரேல். இதில் உங்களுக்கு சேலரி வைஸே கொடுத்துருக்கு. இது அங்கே உள்ள கம்பெனி அனுப்பிச்சது தான். அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். சூப்பர் மார்க்கெட் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க, வெஜிடபிள் வேர் ஹவுஸில் போகுது, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அதிலே ஃபோர்க் லிஃப்டர், தனித்தனியாக சம்பளத்தை காமிச்சிருக்காங்க. நல்ல சம்பளம் தான். இது அவங்க டைரெக்டாக கொடுத்தனால இவ்வளோ சேலரி காட்டுது. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் 2700 பெர் மந்த். அதாவது அங்கே உள்ள ஒரு இஸ்ரேல் கரன்சி 49 ஷெக்கல்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு. அப்படின்னா 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்த்தா இவ்வளோ கிடைக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் பெர் டே இல்லையா? ஒர்க்கிங் நேச்சர் ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட். அப்போ 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் 3 ஷிஃப்ட். எனக்கு இதை மற்ற இடத்துல 2 ஷிஃப்ட் ஆக்கிடுவான். 8 + 4. அப்போ ஒரு ஷிஃப்ட் ஆச்சா? இன்னொரு 8 + 4. பட் இவன் 3 வச்சிருக்கான். சாட்டர்டே ஆஃப். ஓகே, எங்க இஸ்ரேலில் ரைட். ஆனுவல் ஹாலிடே இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. ஃபுட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ண கம்பெனி இருக்குது. எல்லாம் இருக்கட்டும். சரி, முதல்ல நமக்கு கிடைக்கணும். இதில் இருந்தால் சொல்லுங்கள். இதில் எல்லாமே எஜுகேட்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவங்க டெலிஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுற வரைக்கும் 1 பைசா அட்வான்ஸ் இல்லை. அது வந்துச்சுன்னா பேமெண்ட் 1 லேக் வைக்கணும். ஓகே, மற்றபடி சேலரி வைஸ் ஓகே. 2700 ப்ளஸ் ஒரு ஓவர் டைம் கிடைக்குது, கிடைக்கல 3000 கிடைச்சா கூட 27 அதான் வந்துடும். 2 லட்சம் 2.5 லட்சம் சம்பளம் தாண்டி வரும். நல்ல சேலரி இஸ்ரேலில். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் 1.5 வாங்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பரவாயில்ல. படித்த பசங்களை இதில் போடலாம். ஆனால் பேமெண்ட் 6.5 மறக்காதீங்க. ஆஃபர் லெட்டர் வரைக்கும் இப்போ இதில் அட்வான்ஸ் இல்லை, நாங்கள் கொடுக்குறது இல்லை, அவ்வளோதான். அப்படின்னா ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க, நாங்கள் வாங்கி தரோம். ஓகே, அதை அப்படியே பண்ணி உலகம் ஃபுல்லாக வாங்கி போட்டிருந்தாலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு என்னைக்கு வருதோ அப்படி தான். 10 பேருக்கு அட்வான்ஸ் குறித்து கொடுத்துருக்கோன்னா 2 விசாவை கொடுத்துட்டு மீதியை அப்படியே தள்ளுறானுங்க. அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி நிலவரத்தை சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நடக்க முடியல. கவர்மெண்ட்டே நடக்காது. கவர்மெண்ட்டே சொன்ன பேச்சு பிரகாரம் நடக்க முடியாது. அந்த அளவுக்கு வெளிநாட்டு விசாக்கள் எல்லாம் அப்படி நம்ம கையில் இல்லைங்கிறத நான் மீண்டும் நான் சொல்கிறேன். நாங்கள் இத்தனை வருஷம் தொழில் பண்ணுறோம். 10 பேருக்கு 5 பேருக்கு நடந்துட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் இல்லையா? சரி, நடக்கவே இல்லைப்பா, அவன் வேற ஆளுக்கு மாற்றி போட்டு அந்த காசை தரான், அட்ஜஸ்ட் பண்ணுறான்னா பெரிய விஷயம். அதான் அதுவும் தரலன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை வரும். அப்படி வரக்கூடாது. ஆண்டவ புண்ணியத்தில் இதில் இஸ்ரேல் இனி கொஞ்ச நாள் சண்டை வராது. ஏன்னா எல்லாருமே ஆடி அடங்கி போயிட்டானுங்க இல்லையா? அதனால இன்னும் எனக்கு அப்படி நம்பிக்கை இருக்கு. அதனால இஸ்ரேல் போகிறவங்க இப்பவுமே ரெடி ஆயிருங்க. கம்ப்ளீட் ப்ரொஃபைல் எடுத்து எனக்கு பேசுங்க. ஒருவேளை இந்த வேகன்சி நீங்கள் வர்ற டைமில் இல்லைன்னா கூட நான் அந்த டைமில் என்ன அவைலபிளோ உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்லுவேன். இப்படி இருக்குது இது போகிறீங்களா? அப்போ உங்கள் பட்ஜெட்டு ப்ளஸ் இதெல்லாம் டைமை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்பொழுது சென்னை ஆஃபீஸ் ரன் ஆகிடும். ஓகே, அவங்களுக்கு இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்கு, அவங்க வருவாங்க. ஓகே, ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்துக்கலாம். சரியா? தேங்க்யூ. அடுத்த வேலை சந்திப்போம்.